நம்ம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது கடன் கொடுக்க வேண்டியது யாருக்கு? என் காரணம், ஒரு முறை நான் கண்டேன், ஒரு கமெண்டில் இருந்தது. யாசர் கேட்டு ஒருவர் வந்து நண்பராகி இருந்த அனைத்தும் எடுத்து சென்றார். அதை பற்றி ஒரு கிளிப்பை செய்து தாருங்க சுவாமி சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தார். அது கொஞ்சம் காலத்துக்கு முன்பு எனக்கு இதுவரைக்கும் அதுக்கு பதில் தர முடியவில்லை. ஆனால் அதை பற்றி இப்போ நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதே போல் தான் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் அவற்றிற்கு பதில் தரலாம். இந்த தலைப்பின் பற்றி பேசினால், கடன் கொடுப்பது நல்ல ஒரு விஷயம். எங்களுக்கும் கடன் எடுக்க நேரிடுகிறது தானே இல்லாத நேரங்களில். அதே போல தான் ஏனையவர்கள் கேட்கும் போதும் கொடுக்க வேணும், அது ஒரு தர்மம். ஆனால் கடன் கொடுக்கும் போது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அவைதான், இந்த கடன் திரும்பி எனக்கு கிடைக்குமா? தானம் கொடுப்பது போல அல்ல. கடன் கொடுக்கும் போது, தானம் கொடுக்கும் போது தனக்கு முடியுமான அளவில் தான், தனக்கு தாங்க முடியும் அளவில் தான் ஏனையவர்களுக்கு தன்னுடைய ஆசை கைவிட்டு அதை கைவிட்டே கொடுக்கிறார்கள். ஆனால் கடன் கொடுக்கும் போது அப்படி இல்லை. அவருக்கு கொடுப்பதோ சில நேரம் அப்படியான நிறைய பணம் யாருக்கு சரி அப்படியே கொடுத்து தானமாக கொடுக்க முடியாது, அது திரும்பி வேண்டும். அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி அது கிடைக்குமா சொல்லி முதல்லையே சிந்திக்க வேணும். அதற்காக பண்டைய காலத்து மனிதர்கள் பயன்படுத்த ஒரு முறை இருந்தது. அதுதான் அந்த காலத்து மனிதர்கள் கொடூரமானவர்களுக்கு கடன் கொடுக்கவில்லை. அதே போல தான் சோம்பேறிகளுக்கும் கொடுக்கவில்லை. அதே போல ஒழுக்கமற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவில்லை. இந்த காரணம், அவர்கள் அறிந்து இருந்தார்கள் இவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்பி கிடைக்காது என்று. பாருங்க, சோம்பேறிகளை பற்றி. ஒரு கடனை எடுத்து சென்றுவிட்டு அவர்கள் விடாமுயற்சியுடன் உழைக்காமல் அவற்றினை பயன்படுத்தி சாப்பிட்டு ஆடை ஆபரணங்களை எடுத்து அவற்றினை பயன்படுத்தலாம். திரும்பி உழைக்க முயற்சி இல்லை. அதனால் அவர்களுக்கு திரும்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் அவ்வாறானவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல கொடூரமானவர்கள் என்றால், அவர்கள் பேசும் வார்த்தைகளினால் புரிந்து கொள்ளலாம் இவர் யார். அவர்களுடைய உடல் செயல்பாடுகளை பற்றி பார்த்து புரிந்து கொள்ளலாம். இவர் என்றால் கொடூரமான மனப்பான்மை இருக்கும் ஒருவர். அதனால்தான் இவர் கொடூரமான விஷயங்களை செய்வார், கெட்ட விஷயங்களை செய்வார், கொடூரமான வார்த்தைகளை பேசுவார், அப்படி சிந்திக்கிறார். அதனால் அவ்வாறானவர்களுக்கு எடுக்கும் கடன் திரும்பி தவறாமல் கொடுக்க வேண்டும் என்று அப்படியான மனப்பான்மை இல்லை. அதனால் அவ்வாறானவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அதே போல தான் ஒழுக்கமற்றவர்கள். அவர்கள் செய்யும் கெட்ட ஒழுக்கம் இல்லாத வேலைகளின் காரணமாக அவர்களுடைய இருக்கும் பணமும் வீணாகிவிடும். அதனால் அவர்களுக்கு சேமித்து கொண்டு கடன் கொடுக்க முடியாது. உதாரணமாக கூறினால், அங்கே இருக்கலாம் விபச்சாரிகளுக்கு ஆசையாக இருக்கின்றவர்கள். அதே போல மது, அப்படியான போதைப் பொருட்கள் பாவிக்கின்றவர்கள். அவ்வாறானவர்களுக்கு நிறைய அளவில் பணம் தேவை. அதனால் அவ்வாறானவர்களுக்கு எடுக்கும் கடனை திரும்பி கொடுக்க முடியாது. ஆனால் அதனால் அவ்வாறானவர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது, திரும்பி எடுக்கும் கருத்துவினால். அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான், அளவு மீறி கேட்கின்றவர்களுக்கு. உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் உழைக்க முடியும் பணம் மிகவும் குறைவு. அவ்வாறு இருக்கும் போது நிறைய அளவில் கடன் கேட்கிறார்கள். அப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும், இவர் இப்படியான நிறைய அளவில் கடன் எடுத்து எப்படி கொடுக்கிறார் என்று. அதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும்.
பார்த்து அவருக்கு திரும்பி அதை கொடுக்க முடியாது என்றால் அதை பற்றி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர வேணும். அதே போல் சொல்லலாம், நான் ஒரு வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தான், முதலீடு செய்ய தான் இதை எடுத்து போகிறேன். இந்த வியாபாரத்தினை நன்றாக விருத்தி செய்து கொண்டு உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறேன். அப்போது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும், இந்த வியாபாரம் எப்படி, இது கட்டாயமாக வளருமா அல்லது வீழ்ச்சி அடைய முடியுமா? வீழ்ச்சி அடையவும் முடியும் என்றால் அப்படியான ரிஸ்க் எங்கேயும் இருக்குதானே. அதனால் உங்களுக்கு அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கலாம், அல்லது வேறு யாரிடம் சரி போயிட்டு உபதேசம் எடுக்க சொல்லலாம். என்ன காரணம்? வாங்கிக்க கூட நாங்கள் போயிட்டு கடன் கேட்டால் நாங்கள் கேட்கும் அளவிற்கே அப்படியே கொடுக்க தயாராகவில்லை. அவர்கள் கேட்டு பார்க்கிறார்கள், இதற்காக பணம், என்ன செய்யும் வியாபாரம், அவ்வாறான நிறைய விஷயங்களை பார்த்து இவருக்கு திரும்பி இந்த கடன் கொடுக்க முடியும் என்றால் தான் அது வாங்கி கடன் கொடுக்கிறது. அதனாலே இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த தன்னுடைய பணத்தை வீணாக்கி கொள்ளாமல் காப்பாற்றி கொள்ள உதவியாக இருக்கிறது. அதே போல் பொய்க்காரர்களிடம் இருந்து தப்பலாம். அதே போல் நினைவில் கொள்ளுங்க, இதன் மூலம் நான் ஒருபோதும் ஏனையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், தானம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். அவை கட்டாயமாக செய்ய வேணும், தானம் கொடுக்க வேணும், அதே போல் உதவி செய்ய வேணும், முடியுமான அளவில் அதை செய்ய வேணும். ஆனால் கடன் கொடுக்கும் போது அது வித்தியாசமான ஒரு முறை. உதவியாக இருந்தாலும் அது கொடுப்பதோ திரும்பி எடுக்கும் மனப்பான்மையுடன். அதனால் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும், இது திரும்பி கிடைக்கவிட்டால் எனக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு என்ன நடக்கும், அவர்களை எப்படி அவர்களுக்கு சாப்பாடோ தேவையான விஷயங்களை எடுத்து கொடுப்பது என்று. அதனால்தான் இப்படியான ஒரு விபரம் உங்களிடம் நான் கூறினேன். வணக்கம். நமோ புத்தாய.